எங்களுக்கு சந்தோஷம். சரி, இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன், இப்போ எங்கே நிற்கிறேன்டா பரந்தனில் குணால் சார் பிரிண்டிங் கடையில் நிற்கிறேன். என்ன விடயம் சம்மந்தமாக காய்க்கப்புறம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லணும். இப்போ இன்றைக்கு வந்து எங்களோட நண்பர் ஒரு ஆள் இல்லைண்ட நெருங்கின ஒரு நண்பர் பிறந்தநாள். இந்த பிறந்தநாள் நிகழ்வில் நாங்கள் வந்து ஒரு இயலாத பிள்ளைகள், தெய்வ குழந்தைகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிள்ளைகளின் இல்லத்தில் வந்து அந்த பிறந்தநாளை நாங்கள் கொண்டாடுறதுக்கு இருக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கான உணவு வழங்கி அவங்களுக்கான சிற்றுண்டிகளையும் வழங்கி அந்த நிகழ்வை செய்யப்புறம் இதுக்கு எல்லாமே வந்து எங்களுக்கு நிதி உதவி செய்திருக்கிறார் அகிலண்ணா வந்து சுவிஸ் நாட்டில் தூரிஸ் என்ற ஒரு இடத்துல இருக்கிறார். அந்த அண்ணாக்கான பிறந்தநாள் நிகழ்வை நான் குணால் வாங்க பாருங்கள். குணால் இப்போ கேமராவோட நிற்கிறது அனுசாந்தகுமார். இப்படி நாங்கள் வந்து எல்லாருமே அங்கே போகிறோம். நான் எல்லாரையுமே நான் காட்டுவேன். உண்மையில் இந்த பிறந்தநாளை நாங்கள் அந்த இடத்துல கொண்டாடுறதுல நாங்கள் பெருமை அடைகிறோம். ஏன்னா இப்படியான பிள்ளைகளோடு சேர்ந்து அந்த பிறந்தநாள் கொண்டாடுறன்றது ஒரு பெரிய விஷயம். அகிலண்ணாவே நான் வந்து இந்த மக்களுக்காக நிறைய உதவி திட்டம், அந்த படிக்கிற கல்வி கற்கிற மாணவர்களுக்கான நிறைய உதவி திட்டங்களை செய்த ஒருவர். நான் இப்போ சொன்னால் கேமராவோட நிற்கிறார் அனுசாந்தகுமார் என்று. இப்போ அவர் வந்து மாறி இப்போ குணால் அவர் இப்போ கேமராவை பிடிக்க அனுசாந்தகுமார் நிற்கிறார். இப்போ நாங்கள் வந்து முழுமையாக வந்து நாங்கள் கதைப்போம்ங்கண்டா பிறந்தநாள் கொண்டாடுற இடத்துல கதைக்கிறதுக்கு இருக்கிறோம். இந்த காணொலியை பார்க்குற நீங்களும் பிறந்தநாள் நிகழ்வுகளை கொண்டாடணும்னு சொன்னால் காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுறதுனூடாக அவங்களுக்கும் இந்த ஒரு தெளிவடையும். நிச்சயமாக நான் சொல்கிற ஒரே ஒரு விடயம், உங்களோட பொன்னான கையால் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த நிகழ்வு சம்பந்தமாக அந்த பிள்ளைகளோட தொடர்பாக உங்களோட ஒரு கருத்தை இதில் பதிவீடு செய்யுங்க. அதுதான் முக்கியமான விடயம். அதை பார்க்குறவங்க வந்து நீங்கள் இந்த காணொலியை பார்த்துருக்குறீங்க, நீங்கள் அந்த பிள்ளைகள் சம்மந்தமான ஒரு அபிப்பிராயத்தை எழுதியிருக்கிறீங்கன்றதையும் பார்ப்பாங்க. காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் பாருங்கள். கார்லாம் போகிறோம், குணால்ற காரில் போகிறோம். பிறந்தநாள் பாக்ஸ் எடுத்தாச்சு. இப்போ வந்து முரசு மோட்டைக்கால போய்கொண்டிருக்கிறோம். முரசு மோட்டைன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். வயலோட சேர்ந்த இடம் தான் இந்த முரசு மோட்டை. ஒரு நேரம் வந்து இந்த இடத்துல பச்சை பசிலன்று இருக்கும், அப்படியான ஒரு இடம். இப்போ வெட்டு காலம், வெட்டு தொடங்கிட்டு வெட்டு நடந்து கொண்டு இருக்குது. இந்த இடத்துல இப்போ போய்கொண்டிருக்கிறோம். டிரைவிங் செய்கிறது வந்து குணால், திருவாளர் குணால் டிரைவிங் செய்து கொண்டிருக்கேன். காட்டுங்க. இப்போ நாங்கள் வந்து முரசு மோட்டைக்கால போய்கொண்டிருக்கிறதுல வந்து உங்களுக்கு தெரியும் குணால் வந்து அடுத்தது அனுசரித்து போகிறேன். டிரைவிங் செய்து கொண்டிருக்கிறது குணால். இப்போ நாங்கள் முரசு மோட்டைக்கால போய்கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் இதுக்கு வந்து நாங்கள் போய் சேர்ந்துருவோம். அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பொருட்கள் வேண்டி கிடக்குது. மற்ற எல்லாமே அங்கே ஒழுங்குபடுத்தினோம். சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த பிறந்தநாள் வந்து கவலையாக இருந்தாலும், அந்த பிள்ளைகளோட வந்து இதை கொண்டாடுறது கவலையாக இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ என்ன வாரம்னு சொன்னவரா? கட் பண்ணுங்க, சவுண்டை பார்க்க. அண்ணா பாரதிண்ணா எப்போ ஐலாண்டா வரார்? ஐலண்ட்னா பெரும்பாலும் 10ஆம் மாதம் வாரம்னு இருக்கிறார். ஆனால் இந்த மாதம் வார பிளான் ஒன்று இருந்து அவருக்கு. பெரும்பாலும் 10ஆம் மாதம் அவர் வருவான்னு தான் நினைக்கிறேன். அப்படிதான் இந்த மனசில் சொல்லுது. உண்மையிலே பாருங்க, அவர் 10ஆம் மாதம் வந்து செய்யலாம் இந்த பிறந்தநாள். நான் வந்து அந்த பிறந்தநாள் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும்ன்றதுக்கு அப்படி தானே சொன்னேன். நான் கேட்டேன். நான் இப்போ என்னண்டா இது இப்போ அங்கே செய்கிற இன்றைக்கு வந்து அவர்கிட்ட பிறந்தநாள். உண்மையில் 6ஆம் தேதி 8ஆம் மாதம் 6ஆம் தேதி அவர்கிட்ட பிறந்தநாள். அப்போ நான் சொன்னேன் என்னென்னா சாப்பாடு அங்கே கொடுப்ப மாட்டேன் இன்றைக்கு. அப்போ நீங்கள் வந்த பிறகு நாங்கள் இங்கே வந்து சிறப்பாக செய்வோம் அந்த பிறந்தநாள். நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பொதுவாக அவருக்கு ஒரு சந்தோஷம் தானே. இப்போ அவர் வந்து வேலையில் நிற்கிறார். இன்னைக்கு கூட அவருக்கு இந்த டைமில் வந்து எங்களோட கோல் கதைக்கு இல்லாத டைம். அவரை பிறந்தநாளுக்கு வேலையில் நிற்கிறார். அப்போ சொல்லக்குள்ளவர் எனக்கு ஒரு வசனம் சொன்னார். அண்ணன் வந்து அது வேண்டாம், இந்த பிடிகளுக்கு வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க. நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடு வேண்டி கொடுங்க, சாப்பாடு வேண்டி கொடுத்து அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். எவ்வளவுக்கு சாப்பாடு ஒழுங்குபடுத்தி கொடுக்க முடியுமோ நீங்கள் அப்படி செய்யுங்கன்னு சொன்னேன். உண்மையில் ஒரு அவற்றை மனசை வந்து என்னென்னு சொல்கிறேன்னே தெரியாது. இப்போ குணாலுக்கு தெரிஞ்சிருக்கு தானே. அந்த எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க சாப்பிடக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க? அவங்க வந்து அந்த 30 பேருக்கிட்ட இருக்கிறாங்க. இப்போ பாலத்தில் போகிறோம். இந்த
கொத்துரொட்டி பாலம் தான் இப்போ இதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. இந்தியா ராணுவம் இந்தியா ராணுவம் வந்து உண்மையில் அந்த நேரம் வந்து இந்திய ராணுவம் இந்திய அரசாங்கம் வந்து செய்தது ஒரு முக்கியமான ஒரு தேவை. நாங்கள்லாம் வந்து இதில் கதைக்கவே இல்லாதான், அது விட கதைக்க இல்லாது, பாலத்தை மட்டும் தான் காட்டலாம். நீங்கள் வண்டியிலையா போகிறீங்க கதைக்கலான்னு? கடைசியிலான போகிறீங்க கதைங்க என்ன? அப்போ இந்திய ராணுவம் அந்த நேரம் செய்தது தேவையாக இருந்தது. இப்போ இதை நினைக்க தலை அடிக்குது. சட்டப்பட்ட அதை விட முன்னுக்கு அரசாங்கத்தில் அனுரா இல்லை அடுத்த பாடம் சொல்லியிருக்க. அடுத்த பாடம் அரசாங்கத்தை வந்து நாங்கள் இந்த விஷயத்தில் பாராட்டணும். என்னடா இந்த பாலம் வந்து ஒரு முக்கியமான பாலம், பல உயிர்களை வந்து காவு கொண்ட பாலம் தான். அதை இப்போ விட்டு தான் வேலை முடிஞ்சிருக்குது. அதையும் காட்டுறோம் உங்களுக்கு என்ன, அந்த பாலத்தையும் காட்டலாம். இப்போ நாங்கள் போகிற கண்டா வளைக்காத போகிறோம். புளியமங்கலம் பாலம் தானே போகிற பாதையும் காட்டுங்க. இப்போ நாங்களே தொடர்ந்து காய்ச்சி கொண்டு எங்கே கூடாதானே பாருங்க. இப்போ நாங்கள் போகிறது புளியமங்கலம் கிட்ட போயிட்டு புது பாலத்தடிக்கு கிட்ட வந்துருக்கோம். ஆனால் ஒரு புள்ளி தான் பெட்ரோல் நிற்கிறதுனே காணுமான போயிட்டு வரதுக்கு. அது நாங்கள் அடி அடிப்போம், வரக்குள்ள அடிப்போம். புளியம்பக்கம் பாலம் என்ன இது? புளியம்பக்கம் நாதம்பரம் கோயில் இதான் பிரதேச இல்லையோ? இப்போ வந்தவங்களுக்கு தளபதி அவருக்கு பசி கண்டு உளுந்து வடை கேட்குறார். ஃபேமிலி சுகியா ஸ்வீட்ஸ் ஃபேமிலி ஸ்வீட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வந்து சாப்பிடலாம். உங்களுக்கு பிறந்த நாளுக்கு தேவையான எல்லாம் தேவையான அந்த சின்ன குட்டி யூஸ் இல்லை இன்னும் மூணு இருக்கு, மூணு இருக்கு. இந்த இருக்கு கூட முண்டுக்க பட்டிக்க அங்கே. இப்போ நாங்கள் விஸ்வமடுக்கிட்ட வந்துட்டோம். விஸ்வமடுவை தாண்டிட்டோம். இப்போ விஸ்வமடுவில் வந்து கொஞ்சம் பொருட்கள் வேண்டி நாங்கள் உங்களுக்கு தெரியும். இது வந்து என்ன சொல்கிறோம், இது என்னது பேர் இருக்கு? பிறந்த நாளுக்கு அடிக்கிற வெடி, என்ன வெடி இல்லை என்ன ஸ்ப்ரே ஸ்ப்ரே அதெல்லாம் வேண்டிட்டோம். அடுத்தது பிறந்த நாளுக்கு வேண்டியாது, பிறந்த நாளுக்கு அது என்னன்னு சொல்கிறேன், பிறந்த நாள் கேக்கும் வேண்டிட்டோம். கேக் வெடியாச்சு. இன்னும் சொற்ப நேரத்தில் அந்த பிள்ளைகளோட உணவு சம்பந்தமான இதுகளை காட்டப்போம். தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் கொஞ்சத்தை பார்த்துட்டு விட்டீங்கன்னா இன்னும் அழகாக போட்டு தெரியாது. பின்னால் இதுதான் இருக்குது வீடியோவில் முக்கியமான விஷயம்லாம் இனித்தான் இருக்குது. அங்கே பின்ன இது போக தான் இருக்குது. அடுத்தது இந்த எங்களோட தேக்க காட்டு பகுதி இருக்குல்ல, இடையில போய்க்கலாம். அந்த குளிர்மையாக இருக்குமே. வேணே. ஆனால் அது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, அது இதுக்குள்ளே போகிறோமில்ல நாங்கள். அது என்ன இடம்னு சொன்னால் நுவரெலியாக போகிற மாதிரி இருக்கும். அந்த இதுக்கெல்லாம் போகல. அது இங்கே என்னென்னு போகிறோம், அந்த போலீஸ் எப்படி வரும் விட்டு எல்லாம் தானே இங்கே அங்கே போகிறோம் விடுவேன். இப்போ 12ஆம் கட்டேன்னு 12ஆம் கட்ட தாண்டியாச்சு. மாணிக்கப்பிள்ளை இது எவ்வளோ பண்ணா? இது தேக்கக்காடு, தேராவில் தேக்கக்காடு. தேராவில் தூயிலோட கடந்து விட்ட வாரம் இடம் தான் இந்த இடம். நல்ல ஒரு அந்த மலைய ஏன்னா லொக்கேஷன். எங்களை பிடிக்கிறீங்க, நடுவில் பிடிக்கணும். அப்படிதான் கண்டிலையும் கடத்தணும். ஒரு சைட்டை மட்டும் காட்டுறீங்க. இதில் ஒரு ராணுவ கேம்ப் விட்டுருங்க.
தான் இதில் பராமரிக்கிறோம் இந்த கையில் 6வது காலாள்படை. இப்போ உடையாட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் நான் நினைக்கிறேன் ஒரு 300 மீட்டர் போகணும் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு. அதாவது உடையாட்டு சந்தில இருந்து ஒரு 500 மீட்டருக்குள்ள 300 அல்லது ஒளிரும்பால்வில் வந்து போட்டுருக்கோம். போட்டுருக்குறாங்க. இதை பார்த்து நீங்களும் பெறலாம். இப்போ நாங்கள் பரந்தல்லேருந்து வந்து கொண்டிருக்கிறோம். பிறந்திலேருந்து வந்து கொண்டிருக்கிறோம். சரி சரி. மெயின் வந்து நீங்கள் பிறந்திலேருந்து வரைக்கும் உடையாட்டு சந்தியிலேருந்து 500 மீட்டர். இதில் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போகிறதுலாம் இருக்குது. நாங்கள் போகிறோன்னே நிறைய நிகழ்வு ஆரம்பம். என்ன நிகழ்வு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க பிறந்த நாள். இதுக்கு இப்போ வந்து பிரமுகர்கள் எல்லாம் பெரியணும். யாராரு பிரமுகர்கள் அங்கே காட்டுறோம் யாராருண்டா. அந்த இந்த ஒளிரும்பாலில் போட் தானே போகணும். இது ஒளிரும்பாலில் போட். இதர் முன்பள்ளி என்ன முன்பள்ளி இருக்குது. அப்படி உள்ள ஒரு ஃபோன் அடிங்க. தான் இருக்கும். கூடவா? இதுதான் இடம். அப்படி அதுக்கு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு போடுங்க நேரம் அப்படியே நம்ம பைக் நீ அப்படி போடணும் டஸ்ட்பின்னு அப்படி மேலே எடுத்தாங்க அப்படியே இறங்கி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது ஒளிரும்பால் இல்லத்தில். ஒளிரும்பால் இல்லத்தில் வந்து இன்றைக்கு அகில அண்ணாவின் பிறந்தநாள் 6ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026. அவர் வந்து இந்த இடத்துல இல்லை. அவர் வந்து எங்கே நிற்கிறாருன்னா சுவிஸில் வேலைத்தளத்தில் நிற்கிறார். இப்போ அவரோட பிறந்தநாளை நாங்கள் கொண்டாடுறோம். அவரோட சேர்ந்த குடும்பங்களும் அவரும் அடுத்ததில் புனால் நிற்குது. அனுசாந்தகுமார் கேமராவோட நிற்கிறார். இந்த பிறந்தநாளை கொண்டாடுறது எங்களுக்கு சந்தோஷம். எப்படி இருந்தாலும் அகில அண்ணா வந்து இந்த மக்களுக்காக நிறைய உதவி திட்டங்களை செய்து வருவர். படிக்கிற பிள்ளைகளுக்கு இருந்து இனி படிக்க போகிற பிள்ளைகளுக்கும் அவர் உதவி திட்டங்களை செய்கிறதுக்கு இருக்கிறார். அப்படியான ஒரு நல்ல மனிதர்கிட்ட பிறந்தநாள் நிகழ்வை தான் நாங்கள் இந்த இடத்துல கொண்டாடுறோம். சரி, குணால் கொஞ்சம் காலமாக அவரோட பழைய இருக்கிறீங்க. இருந்தாலும் நீங்களும் சொல்லுங்கள் என்ன வேண்டு. அகிலண்ட பழக்க வழக்கங்கள் உண்மையிலே எங்களுக்கு பிடிச்சிருக்குது. அவற்றை பழகினாலிருந்து எங்களுக்கு நிறைய சந்தோஷம். அதே மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் உதவி செய்வது வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இடத்துல இன்றைக்கி எல்லோரும் நாங்கள் நண்பரோடு சேர்ந்து வந்து இவங்களுக்கான அந்த சேர்ந்து இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதாலும் சரி, அவங்களுக்கு தேவையான என்ன தேவையோ அவங்களுக்கு வழங்குற விஷயத்தை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி அகிலண்டா வந்து எப்பவும் சந்தோஷமாக நூறு காலம் வாழ வாழ்த்துறோம். அடுத்த முறை 10ஆம் மாதம் அளவில் இடத்துக்கு வருவேன். வந்த பிறகு மீண்டும் எங்களுக்கு இந்த பிள்ளைகளோட இணைஞ்சி ஒரு உதவி திட்டங்களை செய்வோம் கொண்ட ஒரு சந்தோஷத்தோடு நான் நீங்கள் சொல்லலாம்.
சொல்லவே தேவையில்லை. ஐலண்ணா வந்து 2 பிள்ளைகளை வந்து அவரே வந்து படிப்பிச்சு கொண்டிருக்கிறார். அந்த இதில் வந்து இங்கே வரும். இன்றைய நாளிலும் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிற அகிலை மாமாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர் நீண்ட கால நிறுவடி வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம். நாங்களும் அவரை பார்ப்பதற்கு அவளோடு காத்திருக்கிறோம். கட்டாயம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ன உங்களை சொன்ன மாதிரி கனி சொன்ன மாதிரி உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கிறோம். 10ஆம் மாதம் தான் செய்வ மட்டும் இருந்தீங்க. என்ன சொல்கிறது, சிறும் சிறப்புடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம். 10ஆம் மாதம் திருப்பி செய்வோம். சரி, ஓகே. நாங்கள் எப்படி இருந்தாலும் வந்து இந்த பிறந்த நாள் கொண்டாடுறதுல சந்தோஷம். இப்போ டீச்சர் வந்து வாங்க, ஒரு டீச்சர் தான் பிள்ளைகளோட சேர்ந்து சொல்லுங்க. உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நாளிலே சுவிஸ் நாட்டில் வசித்து வரும் அண்ணன் அகிலன் அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவருக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறியிருப்பதோடு அவர் சீரும் சிறப்பும் பெற்று நோய் நொடியின்றி பல்லாண்டு காலம் வாழ்கவென இந்த ஞான குழந்தைகள் சார்பாக வாழ்த்து நிற்கின்றோம். அவர் இன்றைய இந்த நன்னாளிலே எமது ஞான குழந்தைகளுக்கு விசேட மதிய உணவினை வழங்கி இருக்கின்றார். அவருக்கும் அவரது உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியினை கூறிக்கொள்கின்றோம். நன்றி. இடத்துல வந்து இந்த பிறந்த நாள் ஏன் கொண்டாடுறோம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பிள்ளைகளை பார்க்க தெரியும் உங்களுக்கு. இந்த பிள்ளைகளோட இந்த பிறந்த நாளை கொண்டாடுறது எங்களுக்கு சந்தோஷம். அதை விட ஐலண்ணா வந்து நீண்ட காலமாக இந்த பிள்ளைகளோட பயணிக்கிற ஒருவர். அதால நாங்கள் அவர் சொன்னதுக்கு அமைவாக உடனே இந்த இடத்துல அந்த பிறந்த நாளை செய்யுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார். இன்றைக்கு புலம்பெயர்ந்த உறவுகள் நிறைய பேர் வந்து உதவி திட்டங்களை செய்கிறீங்க. உங்களோட பிறந்த நாள் நிகழ்வையோ அல்லது வேறு வேறு நிகழ்வுகளையும் நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. உங்களோட நிகழ்வுகள் அனைத்தும் வந்து இப்படியான பிள்ளைகளோட சேர்ந்து நீங்கள் செய்தீங்கன்னா அது உங்களுக்கு பெருமையாக இருக்கும். அதோட சீரும் சிறப்பாக அமையும். நீங்கள் செய்கிற ஒரு பெரிய ஒரு உதவி திட்டமாயும் இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு வாழ்வாதாரமாயும் இருக்கும் என்று கேட்டு இன்றைக்கு வந்து நாங்கள் மதிய உணவும் இந்த பிள்ளைகளுக்காக வழங்க இருக்கிறோம். இனி நாங்கள் பிறந்த நாளை கேக் வெட்ட போகிறோம். அந்த நிகழ்வை பதிவு செய்கிறோம். நன்றி. உள்ளுக்கு உள்ளுக்கு வாங்க, உள்ளுக்கு வாங்க. சரி சரியா, அப்படியே வெட்டுங்க. வெட்டி வெட்டி சின்ன படி அவங்களுக்கு கொடுங்க. சின்ன 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 சாப்பிட்டு கத்தி இல்லையா வெட்டக்கூடிய? சரி, ஒரு சின்ன சின்ன துண்டா கொடுங்க வெட்டி அவங்களுக்கு. எல்லாருக்கும் கொடுங்கம்மா. அவங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சா? டீச்சர் இதெல்லாம் கொடுக்கலாங்க நீங்களும் உங்களோட கையில். தம்பி இந்தாங்க இந்தாங்க.
மாமா பாவம் வேணாம் தம்பி அது தந்தாச்சு தானே அப்புறம் என்ன மாமா பாவம் பாவம் சொன்னான் நான் தான் நீங்களே எல்லாம் கொடுத்தா எல்லாம் சரி எல்லாம் வாங்க படத்துக்கு வாங்க படம் இப்போ அவையில் இருந்தாலும் காணாதில்ல வெளியே அனுப்பி வாங்க பார்க்கலாம் யூடியூப்ல இங்க வாங்க இங்க வாங்க நீங்க என்ன உங்களுக்கு அந்த பேரு நாத்தணும் வாங்க எல்லாம் உள்ள வாங்க ஐயா வாங்க ஐயா உள்ள வாங்க ஐயா வா ஐயா கிட்ட போவோம் எல்லாம் பின்னு கொண்டு இருக்கலாம் இவருக்கு கொடுங்க ஏன் வேணும் ஓகே ஓகே உங்களுக்கு அந்த இதில் அமைச்சு எல்லாம் அடங்குறாங்களோ எங்கே ஒன்று வீடியோ ஒரு வீடியோ போய்கிட்டு இருக்குமா கதைக்கக்கூடாது இதை தடி கொண்டு தான் சரியா செட் பண்ணி விடு மாமாவுக்கு சொல்லி தர அளவுக்கு ஏன் நிகில் சாப்பிடுங்க இந்த நேரம் வந்து இந்த பிள்ளைகளுக்கான சாப்பாடு இப்போ வழங்கப்படுது. இது வந்து அகிலண்ணை இந்த பிறந்த நாள் முன்னெடுத்து அந்த சாப்பாடு இப்போ வழங்கப்படுது. பில்லை போடுங்க, பில்லை போடுங்க. இந்த உணவுக்கான இப்போ நிதியை வழங்கப்படுற நாங்கள் சிட்டையில் தான் இது நிரப்பப்படும். அனைவருக்கும் வணக்கம். மேலே சந்தோஷம். எங்களை ஒளிரும்பாலும் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு உங்களுக்கு தெரியும். 2016ஆம் ஆண்டு நாங்கள் உருவாக்கினாலும் புதுக்குடி பிரதேச செயலகத்தில் பதிவு செய்யப்பட்டு உடையார்கட்டு கிராம அலுவலர் பிரிவில் சுதந்திரபுரம் சந்திக்கிற காமரை இயங்கி வருகிறது. அதில் விசேட அம்சம் என்னென்னு சொன்னால், யுத்தத்தால் அங்கவீனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்காக உருவாக்கப்பட்டு கால இழந்த கையிழந்தவர்களுக்கான வாழ்வாதாரங்கள், கிணறுகள், பலதரப்பட்ட விவசாயம் சம்பந்தமான பல துறவுகளை நாங்கள் செய்திருந்தாலும் அதில் ஒரு கட்டாயமான ஒரு எங்களது மனிதநேய பணியாக நாங்கள் இந்த விசேட மாற்றுத்திறனாளிகளுக்கான விசேட கற்ற பாடசாலை நிலையம் ஒன்றை நடத்தி வருகின்றோம். மேலும் அந்த பாடசாலையை நாங்கள் நடத்துவதற்கு உண்மையில் உந்து சக்தியாக இருப்பது இந்த புலம்பெயர் உறவுகள்லாம். அந்த புலம்பெயர் உறவுகளின் உதவியாலே இந்த திட்டத்தை நாங்கள் திறம்பட செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் நீங்கள் எப்படி என்று பார்த்தீங்களாண்டா, இந்த பிறந்த நாள் நிகழ்வுகள், கல்யாண நாள் நிகழ்வுகள், நீர்த்தார் நினைவுகள்,
அப்படியான நினைவு தினங்களுக்கு நேரடியாக இங்கே வருகை தந்து எங்களுக்கு அந்த நிதிகளையும் வழங்கி அவர்கள் என்ன உணவுகள் பரிமாற போகணும் சகல விஷயங்களுக்கும் நாங்கள் அவர்களுக்குரிய சுதந்திரம் இருக்குது. பிள்ளைகளோடு விளையாடவும் நிகழ்ச்சிகள் செய்யவும் எல்லாத்துக்கும் நாங்கள் சுதந்திரம் வழங்கியிருக்கிறோம். உண்மையிலே இந்த புலம்பெயர் உறவுகளுக்கும் நன்றி. இன்றைய நாள் கூட எங்களோட நீண்ட நாளாக இனிய பாரதியன்னு எங்களோட தொடர்ச்சியாக பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லணும். இன்றைய நாள் கூட அவருடைய ஒரு நிகழ்வு ஒன்று சிறப்பாக மதிய சிறப்பு உணவு ஒன்று வழங்கப்பட்டு அவர் அந்த உறவினர்களும் வந்திருந்தார்கள். உண்மையில் இன்றைய நாள் நிகழ்வை சிறப்பித்த அந்த குடும்பத்துக்கும் இனிய பாரதி அன்னைக்கு நன்றி. தொடர்ச்சியாக உங்களுடைய பங்களிப்பு இருக்கும் பட்சத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பிள்ளைகளை மேலும் திறம்பட நாங்கள் வலுப்படுத்துவதற்கு ஆர்வமாக உள்ளோம். நன்றி.